ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசைகள்லேயே மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், எப்படி நம்ம இந்த நாளை கடந்து வரணும் அப்படிங்கிறத பற்றியும், யாரெல்லாம் இந்த நாட்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது, குறிப்பாக 12 ராசிக்காரர்களுக்குமே இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அந்த வரிசையில் மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவுலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாதம் அமாவாசை வந்தாலுமே கூட ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசைகளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிக முக்கியமான அமாவாசை, தவற விடக்கூடாத அமாவாசைகளில் ஒன்று தான் இந்த தை அமாவாசைங்க. வரக்கூடிய தை அமாவாசை நாளில் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம், அதாவது உங்களுடைய முன்னோர்களை திருப்தி அடைய செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஏன்னா அவங்கள திருப்தியடைய செஞ்சால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு நல்ல ஆசிகளையும் புண்ணிய பலன்களையும் கொடுப்பாங்க. பித்ருதோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு இருக்கக்கூடாத தோஷங்களில் ஒன்று. அப்படி ஒருவேளை பித்ருதோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த தோஷத்துலேருந்து விடுபடுறதுக்கு இந்த அமாவாசை நாளில் என்ன செய்யணும் அப்படின்றத மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒவ்வொரு மாதமும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குனே இருக்கக்கூடிய முக்கியமான நாள் தான் அமாவாசை. இந்த அமாவாசை திதி வரும் அப்படின்னாலே ரொம்ப எல்லாருமே முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேயும் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த அமாவாசைக்கு மௌல்னி அமாவாசை அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது. அதாவது இந்த நாளில் கங்கை நதியில் நீராடுறது அப்படிங்கிறது அமிர்தம் போல் ரொம்ப ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கங்கையில் நீராடுறீங்க அப்படின்னா எல்லாத்த விட புண்ணியத்தையும் மனசுக்கு அமைதியும் ஆன்மீக நன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் எல்லாம் கங்கை தேடி போகிறது. ஸோ இந்த புத்தாண்டில் வரக்கூடிய முதல் அமாவாசை தான் இந்த தை அமாவாசைங்க. அதாவது உத்திராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படின்றதுனால இதுக்கு தனி சிறப்புமே இருக்குது. அதாவது தேவர்களுக்கு காலை பொழுதாக கருதப்படக்கூடிய இந்த தை மாதத்தில் இந்த அமாவாசை வருது அப்படிங்கிறதுனால பித்ருக்களால் ஏற்படக்கூடிய பாவங்கள், தோஷங்கள், துன்பங்கள், சாபங்கள் இப்படி எல்லாமே விடுபடுறதுக்குரிய ஏற்ற நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த நாளில் ஒரு சில குறிப்பிட்ட எளிமையான பரிகாரங்களை செய்தோம் அப்படின்னாலே போதுங்க. எவ்வளவு பெரிய கடுமையான பித்ருதோஷத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தால் கூட அதில் விடுபட முடியும். ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான பரிகாரத்தை செய்கிறதுக்கு உரிய நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த தை அமாவாசை வருது. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் எல்லா நீர்நிலைகள்லையும் கடற்கரைகள்லையும் நதிக்கரைகளிலும் பக்தர்கள் புனித நீராடுவாங்க. தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பாங்க. தான தர்மங்கள் செய்து வழிபாடு செய்வாங்க. அமாவாசை நாளில் தானம் செய்கிறது, புனித நீராடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் நம்ம கண்டிப்பாக அன்றைக்கி செய்யணும். அதனால தான் அமாவாசையில் வழிபாடு செய்து யாராவது 4 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வீட்லேயே கூட சமைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, யாரையாவது கூட்டிகிட்டு சாப்பாடு அன்றைக்கி போடுவாங்க. இப்போ வாங்க நம்ம பித்ருதோஷம் போக்கிக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு. முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்கிறது ரொம்ப முக்கியம். தை அமாவாசையில் முன்னோர்களுடைய ஆசையை பெறணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காகவும் பிண்ட தானம் செய்யலாம், சிராத்தம் செய்கிறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது, இது மாதிரியான சடங்குகளை செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சடங்குகளை செய்யும் பொழுது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து பித்ருதோஷத்தை போக்கிக்குவாங்க. வாழ்க்கையில் தடைகளை சந்திக்கக்கூடியவங்க இந்த சடங்குகளை செய்யலாங்க. அந்த தடைகள் குறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் முன்னோர்களுக்கு உணவு படைக்கிறது, சாஸ்திர நம்பிக்கையின்படி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு அவங்களுடைய சந்ததியினர் அதாவது கண்டிப்பாக இந்த மாதிரியான படையல் போடணும்.
ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க அவங்களுடைய சந்ததியை பார்க்கறதுக்கு பூமிக்கே வருவாங்க. அந்த நாளில் அவங்களுக்கு உணவு படைக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய பசி தாகமெல்லாம் தீர்ந்து அவங்க ஆசைகளை வந்து கொடுப்பாங்க வாழ்க்கையில். அப்போ தான் நீங்கள் ஒரு செழிப்பையே வந்து பார்ப்பீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக செய்யணும். அதே போல் தை அமாவாசை அன்னைக்கு விளக்கேற்றுறது. தை அமாவாசை அன்னைக்கு மாலையில் அரச மரத்து கீழே கடுகு எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா அரச மரத்தில் ஏன் ஏற்றணுங்கிறோம்னா, அரச மரத்தில் தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருடைய பத்தினிகளும் வாசம் செய்வதாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இதனால் அங்கே நீங்கள் தீபம் ஏற்றுறது முன்னோர்களுடைய ஆன்மாவுக்கு அமைதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நாளில் தானம் அளிக்காது. அமாவாசை நாளில் யாராவது 2 பேருக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது தவிர வயதானவங்க இருக்காங்க, ஏழைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அளிக்கக்கூடிய தானத்தை நம்முடைய முன்னோர்களே வந்து ஏற்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது. மேலே சொன்ன எதுவுமே செய்ய முடியலங்க அப்படின்றவங்க கூட தைரியமாக வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாம். அதையும் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் ஏற்றுப்பாங்க. அவங்க ஏற்றுட்டு உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுப்பாங்க. இதனால் பித்ருதோஷத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். ஸோ இந்த எளிமையான 5 பரிகாரத்தை மட்டும் அமாவாசையில் செய்யுங்க. இது 5யுமே செய்யணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஏதாவது 1, 2வது வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பித்ருக்களுடைய தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாக போகும். பித்ருதோஷம் அப்படின்றது மிகப்பெரிய தோஷம். இது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கடவுளே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டார். ஸோ அதனால தான் பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள், வறுமை, திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, எவ்வளோ தான் சம்பாதித்தாலும் பணம் வந்து இல்லாமல் போகிறது, நோய் நொடியால் பாதிக்கப்படுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்களுடைய தோஷமாக தான் இருக்கும். ஸோ இந்த பித்திரு தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக போக்கிக்கோங்க. அதாவது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது உங்களுடைய சந்ததியினரை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சே அந்த தவறுகளை வந்து செய்யாதீங்க. அந்த பாவங்களை, அந்த தோஷங்களை உங்களுடைய சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போகாதீங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளை சரியாக செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தை அமாவாசை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக யாரெல்லாம் தை அமாவாசையில் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மேசராசி பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசிங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2026 ரொம்ப அட்டகாசமான ஆண்டாக தான் வந்து பிறந்திருக்கு. அதுலேயும் இந்த ஜனவரி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ராசியில் யாரெல்லாம் வந்து கடமைகள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்களோ அவங்களாம் கட்டாயமாக வந்து செய்யுங்க. ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த 2026 ஜனவரியில் மேசராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பழைய பகைமைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து சரியாக போகும். ஸோ வீட்டிலே கூட யாருக்கிட்டையும் நீங்கள் வந்து சண்டை போட்டிருக்கீங்க, கோவப்பட்டுருக்கீங்க, மனஸ்தாபத்தோடு இருக்கீங்களா, அதெல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிடும். ஸோ தைரியம் கிடைக்கும். எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியுன்ற தைரியம் நிறையவே இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி, ராகு இருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக கடினமான உழைப்புகளை வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கான பலனும் உங்களுக்கு உடனடியாகவே வந்து கிடைச்சிடும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வேலை செய்யலாம். ஒரு சில முக்கியமான நாட்கள்லாம் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடினமான உழைப்போட நல்ல முன்னேற்றத்தையும் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு உறுதுணையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான நாட்களில் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு தைரியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தொழிலில் முன்னேற்றம் பார்க்குறதுக்கு இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்து அருள்பாலிக்க போகிறாங்க. பண வரவுலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நட்பு மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுமூகமாக தான் இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு நிலையானது உருவாகும். நண்பர்களோட உறவுகள் வந்து பலப்பட ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஒற்றுமையாக வந்து இருப்பீங்க. பொருளாதாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தொழிலே உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்துடும். எதிர்பார்த்த பணவரவுகள் கொடுக்கும். புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. வேலை கஷ்டமாக நீங்கள் செய்ய நேர்ந்தாலுமே கூட அதனுடைய பலன் நிச்சயமாக இருக்குன்றதுனால நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அன்றைக்கி சம்பளம் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே. அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு வேலையும் உங்களுக்காக கிடைக்கும். தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான சாதகமான காலங்கள். ஏன்னா வெற்றி வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு தேடி வரும். மனசில் தைரியத்தோடையும் விடாமுயற்சியோடையும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா
போதுங்க. இந்த ஜனவரி மாதத்த ரொம்ப ரொம்ப எளிமையாவே நீங்க வந்து கடந்து வர முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து கிடைக்கும். அதுவும் குறிப்பா அமாவாசைக்கு அப்புறம். இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு கட்டாயமா உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் வேணும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அமாவாசையில உங்களுடைய முன்னோர்கள நினைத்து வழிபாடு செய்யுங்க. தாய் தந்தை இல்லாத ஆண்கள் செய்யணும். அதே மாரி கணவனை இழந்த பெண்கள் வந்து செய்யலாம். ஸோ கட்டாயமா நீங்க எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கறதோ, அல்லது உங்களுடைய குல வழக்கப்படி எப்படி அமாவாசை வழிபாடுகள் செய்வீங்களோ, அதெல்லாம் செய்துக்கோங்க. ஸோ இத மட்டும் இந்த தை அமாவாசையில செஞ்சுட்டு நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள செய்து பாருங்களேன். நீங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையறீங்க அப்படின்றத உங்களாலே நம்ப முடியாது. மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பதிவுல நெறைய தகவல்கள நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கட்டாயமா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம, இது போல இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனல்ல தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே தாங்க இருக்கும். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.